வாய்ப்பு கிடைச்சா அண்ணன் அமீர் அவர்கள் அண்ணன் சீமானை விமர்சித்து மட்டும் தொடர்ச்சியாக நேர்காணல்கள் கொடுக்குறாரு. அதை வந்து 2 பகுதியாக நான் பிரித்து பார்க்க விரும்புகிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் அவர் கொடுத்த நேர்காணல்கள், அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆண்டுகளில் அவர் கொடுத்துருக்கிற நேர்காணல், இல்லை செய்தியாளர் சந்திப்பு பேசுனது, இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக ஒரு செய்தியை அது உணர்த்துது. அந்த செய்தி என்ன, இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அமீருக்கும் அண்ணன் சீமானுக்குமான நட்புங்கிறது மிக நீண்டது, ரொம்ப காலத்துது, அது குடும்பங்கள் சார்ந்தது. அதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியோ எதுவுமே நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறனால அதை பற்றி நம்ம பேசவே போகிறதில்ல. அப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, அண்ணன் அமீர் அவர்களின் அரசியல் செயல்பாடு. அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சியை வழி நடத்தி செல்கிறார். ஆனால் அந்த பக்கம் அமீர் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் வெளிப்படுறாரு. ஆனால் தொடர்ச்சியாக அரசியல் பேசுகிறாரு. குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளில் அவர் அரசியல் பேசுகிறது அப்படிங்கிறதே சீமான் எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அந்த செய்திகள்லாம் தொகுத்து பார்த்து நமக்கு எட்டிய, அந்த சிற்றறிவுக்கு எட்டிய அளவுக்கான செய்திகளை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதை 2ஆக பிரித்து பார்க்குறேன். கடந்த 4 ஆண்டுகள், 4-5 ஆண்டுகளுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்து அமீர் அவர்கள் கொடுத்துருக்கிற நேர்காணல்கள், பேசின மேடைகள், செய்தியாளர் சந்திப்பு, இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒன்று புரியும். அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிப்பார். மற்ற கட்சிகளுக்கு, இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது அவங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ சில கேள்விகள் எழுப்பப்படும் போது கூட அண்ணன் சீமானை லேசாக ஏதாவது விமர்சிக்கிறது போல் அது மாதிரி பேசியிருந்தாலும் நேரடியாக எதிர்க்கிற இடத்துக்கு வரல. எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒரு செய்தி பரப்பப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் அமீர் அவர்கள் வேட்பாளராக களமிறங்க போகிறார் அப்படிங்கிறது சும்மா ஒரு அரசியல் புரசில் ஒரு செய்தி வெளியானது தான். ஆனால் உண்மையிலே அண்ணன் சீமான் ஏற்கனவே அறிவித்தது வந்து அப்போ கட்சியில் இருந்த அண்ணன் கலைக்கோட்டு உதயத்தை தான், மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க, அவரை தான் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது திடீர்னு அமீர் பேர் அடிபடும் போது அதுக்கு பிறகு அண்ணன் அமீரே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதில் பேசும்போதில் ஒரு நேர்காணல் கொடுத்து அதில் வந்து பேசியிருந்தார். என்னென்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் இந்த மாதிரி செய்தி வெளியான உடனே அண்ணன் என்ன இப்படி சொல்கிறாங்களே, நானே வேணால் போட்டியிடவான்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கேட்டேன். நான் அது சரியாக வராது தம்பி, நம்ம ஏற்கனவே ஒரு முறை, ஏன்னா ஆர்கே நகர் 2 முறை நடந்துச்சு, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். நிறைய பணம் அங்கே போனதுனால ஒரு முறை நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நடந்துச்சு. அதில் ஒரு முறை எடப்பாடி எல்லாருமே வந்து டிடிவி தினகரனை வேட்பாளராக நிறுத்தினது. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டு அவங்க ஒரு தரப்பாகவும் டிடிவி தினகரன் தனியாக நின்று அவர் கடைசியில் அவர் தான் வென்றார். இதுதான் நடந்தது. இதில் இடையில நடந்த இந்த அரசியல் என்னென்னா, இவர் அமீர் அண்ணன் வந்து அண்ணன் சீமானை கேட்டதாகவும், அப்போ அண்ணன் வந்து இல்லைப்பா, ஏற்கனவே ஒரு முறை அவரை நிறுத்திட்டோம், இப்போ நம்ம வந்து அவரை மாற்றினா அது சரியான செய்தியை சொல்லாது, அதே போல் ஒரு திரை பிரபலம்ங்கிறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படிங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. பிரபலம் தான் போய் சேர்றதுக்கு இதுக்கெலாம் எளிதாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம அந்த மாதிரி அரசியலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது அதையே நம்மளும் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்க அப்போ சொன்னார். அதனால் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில முரண்களோட, சில இடங்களில் லேசாக விமர்சிப்பார், சில செய்திகள் முரண்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கலாம், நாம் தமிழர் முன்வைக்கிற சில கருத்துக்களை ஏற்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் அதை அவர் முன்வைக்கிற விதம் கூட கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்கள் சந்திக்கிறதோ இல்லை நேர்காணல் கொடுக்குறதோவே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து தான் கொடுக்குறாரு. அதாவது ஏதோ 1-2 அது இல்லாமல் ஏதாவது பேசியிருக்கலாம், உடனே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா இப்படி பேசியிருக்குன்னு சில நேரங்களில் மற்றவர்கள் சொல்லலாம், பல நேரங்களில் அவரே இந்த மாதிரி பேசுகிறார். என்னை பற்றி யூடியூப்பில் 17 வீடியோ வந்திருக்குன்னு கணக்கு வச்சுக்கிட்டு யார் யார் என்ன பேசுனாங்கன்றதுக்கெலாம் பதில் சொல்கிறார். அது ஏதோ அண்ணன் சீமானே பேசினது போல், இல்லை நாம் தமிழர் கட்சி தரப்புலேயே பேசினது போல் அவர் ஒரு பதில் கொடுக்கறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக தான் இந்த விளக்கத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இது வந்து நம்ம சொல்கிறது தான், நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறத தான் இதில் பதிவு செய்கிறோம். அப்போ கடந்த 4-5 ஆண்டுகளில் எதுக்காக இவ்வளவு முரண்பட்டு பேசுகிறார்? 1-2 செய்திகளை தவிர 90-95 விழுக்காடு வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு 10 நேர்காணல் கொடுக்குறாருன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அண்ணன் சீமானை விமர்சித்து, இல்லை நாம் தமிழர் கட்சியோட ஏதோ ஒரு நிலைப்பாட்டை விமர்சித்து தான் பேசுகிறார். அப்போ ஏன் இந்த மாற்றம், இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏன் இப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அதை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அண்ணன் சீமான் அவர்கள் அமீரை என்றைக்குமே விட்டு கொடுத்தது இல்லைங்கிறது தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் அரசியலில் ஒரு கருத்தை அவர் முன்வைக்கும் போது வேறு வழி இல்லை, அண்ணன் சீமானும் எதிர்வினை ஆற்றுற நிலைக்கு தள்ளப்படுறாரு. ஏன்னா செய்தியாளர்கள் கட்டாயம் அமீர் ஒரு விமர்சனத்தை வச்சு அதை பற்றின கேள்வியை அண்ணன் சீமான்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவர் பதில் சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். இதை கூட அண்ணன் சீமான் முன்னாடியே தவிர்க்க முயற்சி செஞ்சுருக்கிறார்.
ஆனால் அது எல்லாருக்கும் நினைவு இருக்கும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈழத்து அரசியலே இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது உற்று கவனித்தாலே இது ஒரு அவதூறுன்னு புரியும். ஏன்னா ஈழத்து அரசியலே ஒன்று நாம் தமிழர் கட்சி இங்கே பேசிட்டு இல்லை. இங்கே இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நின்று போராடுறது நாம் தமிழர் கட்சி தான். அது அதிமுக ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, இதுதான் நடக்குது. ஆனால் இதை வந்து திமுக தரப்பில் இருந்தால் எப்போவுமே இதை ஒரு பேசு பொருளாக்குவாங்க. ஈழத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதே அவதூறை தான் அண்ணன் அமீர் அவர்களும் ஒரு முறை பேசினார். அதையே பேசுகிறாங்க. பிரபாகரன் எப்படி இங்கே தலைவராக முடியும், இந்த மண்ணுக்கு போராடினவங்க இருக்காங்க, அவங்க தான் தலைவர்கள் அப்படின்னு. அப்போவும் அண்ணன் சீமான் சொன்னார். அதுக்கு சில எடுத்துக்காட்டுலாம் சொல்லி பேசினாங்க. அப்போ அதுக்கு அடுத்து திரும்ப அவர் அதுக்கு கொந்தளிச்சுட்டு பதில் சொல்கிறதுன்னு அது ஒரு மாதிரியாக போகுது. அப்போவுமே அண்ணன் சீமான் சொன்னார், இந்த மாதிரி கருத்துக்களை அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு வந்து அண்ணன் தம்பிக்கான அந்த மோதலை வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அப்போ ஒரு எச்சரிக்கையாக இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது போல் அண்ணன் சீமான் சொன்னார். ஆனால் அமீர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதுக்கு பிறகும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் வந்து பேசிட்டு தான் இருக்காரு. இதில் உச்சகட்டமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ நடக்கிறது ஐயா பெரியார் அவர்கள் மேலே சில விமர்சனங்களை அண்ணன் சீமான் வைக்கிறாரு. குறிப்பாக பார்க்கணுன்னா அண்ணன் சீமானுக்கு அதில் 2 கருத்து தான் மிக முதன்மையான முரண்பாடாக அவர் வைக்கிறாரு. ஒன்று வந்து நம் சமுதாயத்துக்கு 4 எதிரிகள் அப்படின்னு பெரியார் அவருடைய பிறந்தநாள் செய்தியில் சுட்டி காட்டுறாரு. 85வது பிறந்த நாளுக்கு அவர் சுட்டி காண்பித்த அந்த 4 எதிரிகள் யாருன்னா பார்ப்பனர்கள், நம்மில் கீழ்த்தர மக்கள், இஸ்லாமியர், கிறித்தவர் அப்படின்னு 4 தரப்பை வச்சிருக்கிறார். அப்போ நம்மில் கீழ்த்தர மக்கள்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பொழிப்புரை கொடுக்குறாங்க. அதுலேயே அவர் விளக்கியிருக்கிறாரு நம்மில் கீழ்த்தர மக்களை யாரை சொல்கிறாருன்னு. இடஒதுக்கீடு இவங்களுக்கெல்லாம் கிடைச்சி இவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்க. நம்ம சமுதாயம் 75 விழுக்காடு இருக்கும், நமக்கு தான் கிடைக்கல அப்படிங்கிற. அப்போ நம்ம சமுதாயம் நம்மனா யாரை சொல்கிறாரு? அந்த இடத்துலேயே இதுக்கான பதில் புரிஞ்சிருது. அப்போ அவர் திட்டத்தட்ட அவர் சொல்கிறதுக்கு சரியான ஒரு நேரடியான பொழிப்புரை கொடுக்கணும்னா நம் சமுதாயத்துக்கான எதிரிகள்னு அவர் சொல்கிறார். அப்போ நம் சமுதாயம்னா அவர் யாரை சொல்கிறாருன்னா இடைநிலை சாதி இந்துக்களை சொல்கிறார் அப்படிங்கிறது தான் அதில் நேரடியாக பொருள்படுது. இதை தாண்டி ஏதாவது குறிப்பிட்ட இனத்தை சொல்கிறாருன்னா அது பெரியாரோ இல்லை பெரியாரியவாதிகளோ இல்லை பெரியார் அப்படி எழுதும் போது யாருக்கிட்டே ஏதாவது சொல்லியிருந்தா அவங்க தான் சொல்லணும். இது ஒன்று. இதுலேயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் கிறித்தவரையும் எதிரிகளாக காட்டுறாரு. ஏன் காட்டுறாரு அப்படின்னா அவங்களும் முன்னேறிட்டாங்க. இந்த மாதிரி இடஒதுக்கீடுகள் குறிப்பாக பார்க்கணுன்னா இவங்களுக்கெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் இடஒதுக்கீடு கிடச்சிது. இஸ்லாமியர்களுக்கு கிறித்தவர்களுக்கெல்லாம் நீதி கட்சி காலத்தில் இடஒதுக்கீடு கிடச்சதுன்னு சொல்லும் போதே 8 விழுக்காடு கிடைச்சதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்க முன்னேறிட்டாங்க. ஆனால் இந்த சமுதாயம்னு அவர் சொல்கிறவங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சு 4 பேரை எதிரியாக சொல்கிறார். அப்போ இது எப்படி சரி? இந்த சமூகத்தில் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இங்கேயே வாழ்ந்த இவங்களை எதிரின்னு காட்டுறதை எப்படி ஏற்க முடியும்? நீங்கள் பார்ப்பனர்களை சொல்கிறீங்கன்னா கூட உங்களோட கோட்பாடு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்துலேருந்து தொடர்ச்சியாக வருது, அதனால் நீங்கள் சொல்கிறீங்கன்னு இருக்கலாம். இவங்க 3 பேர் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே அவங்களுக்கும் சேர்த்து போராடினதால காமிச்சிங்க. அப்போ இது அந்த கோட்பாடே அடிபடுது அப்படிங்கிற இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அதே போல் இன்னொரு கருத்து பல இடங்களில் குறிப்பிடுறாரு. 1962க்கு பிறகு தான் இந்த எதிர்நிலைகள் எல்லாமே வருது இஸ்லாமியர் கிறித்தவர்களை பொறுத்த வரைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா 1964 அவர் வந்து துலுக்கர் தான் எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களை குறிப்பிடுறாரு. நான் சொன்ன செய்தியில் இஸ்லாமியர்னு இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன செய்தியில். 2வது பார்ப்பனர் துலுக்கரால் இங்கே ஒரே தொல்லைங்கிறது போல் எழுதியிருப்பார். அதில் என்னென்னா பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு தான் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் அந்த துலுக்கர்கள்னு அவர் எழுதியிருக்கிறாரு. துலுக்கர்கள் 5 விழுக்காடு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இங்கே பெரிய அளவுக்கு வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்கள் துலுக்கர்கள் வந்து அவங்க பெண்களுக்கு கோஷா போட்டு மறைச்சி வச்சுக்கிறான். இதெல்லாம் நான் சொல்லலை, அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதை அப்படியே சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு. ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இந்த மாதிரி செய்திகளை எழுதியிருக்கிறாரு. அதில் இன்னொரு கட்டுரையில் அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு, அவங்க இங்கேருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், யாரை தமிழ் பேசுகிற தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கான், இங்கே இருக்கிற சாதிய கொடுமைகளால் அவன் மதம் மாறி இஸ்லாத்தை ஏற்கிறான், கிறித்தவத்தை ஏற்கிறான். அப்போ அவனை வந்து இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் அவன். உங்கள் மார்க்கம் மாறினதுக்கு காரணம் இங்கே இருந்த கேடுகட்ட இந்த சாதிய முறை. அப்போ இதை எதிர்த்து மதம் மாறினவனை நீ ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு போனால் அது எப்படி சரியான அரசியலாக இருக்க முடியும்? இப்படி பேசுகிறவர் எப்படி சரியான ஒரு சமூக தலைவராக இருக்க முடியும்? அப்போ இந்த நிலையிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்க்கிறார். உடனே இதுக்கு பொழிப்புரை கொடுக்குறாரு அமீர் அவர்கள். எங்கே படித்தார், என்ன படித்தார் நமக்கு ஒன்றும் புரியல. அவர் எந்த சூழலில் எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாருன்னு இருக்குது அப்படிங்கிறார். அப்போ தான் நமக்கு உண்மையிலே ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி பல செய்திகள் இருந்தது. இவர் யார்கிட்ட கேட்டு தெளிவுபெற்றார் எதுவும் சொல்லலை. இதை பற்றிலாம் எந்த விளக்கமும் சொல்லாமல் பெரியார் ஒரு பெரிய தலைவர், அவரை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது, இது அவதூறு, நீங்கள் பேசுறதுனால இப்படி ஆகிடாது, அப்படிலாம் பேசுகிறார் அவர். இதே கேள்வி கேட்போம் நம்ம. அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமும் கிறித்தவமும் வெளியிலேருந்து வந்த மதம்னு தான் சொன்னார். இங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே வந்து சைவர்களாக வைணவர்களாக வரணும்னு சொல்கிறார். இதை அவர் பேசினதை
தவறாக புரிஞ்சுக்கிட்டு தாய் மதம் திரும்ப சொன்னார்னு இதே அமீர் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினாரா இல்லையா? 2021 அப்போ அண்ணன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இதை பேசுகிறாரு. பேசின உடனே அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு எத்தனை ஊடகங்களுக்கு போய் நேர்காணல் கொடுத்து இப்படி பேசினார். பெரியார் பேசும்போது ஒரு சூழல் இருக்குது, ஒரு காரணம் இருக்குன்னு எதையுமே புரிஞ்சு நேரடியாக சொன்ன பெரியார், அதுவும் இழிவுபடுத்துகிற இஸ்லாமியர்களை துலுக்கர்னு சொல்கிறது எப்போ சொல்லுவாங்க, எதுக்கு சொல்லுவாங்க? ஏன் அது வரைக்கும் இஸ்லாமியர்னு பயன்படுத்தின ஒரு துலுக்கர்னு பயன்படுத்தியிருக்கிறாரு? இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இதுக்கு பொழிப்புரை கொடுக்குற அமீர் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலே கூட பழகினவர், அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்ற விளக்கத்தை கூட அவர்கிட்ட கேட்காம தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் உட்காந்து அதை பிழைன்னு சொன்னார். இதே போல தான் அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிட்டாங்க, எப்படி தவறு தீங்கு செய்கிறவனுக்கு துணை நிற்கக்கூடாது, அது சாத்தானுக்கு துணை போகிறதுக்கு சமம் அப்படிங்கிற கருத்து அது சொல்லி தான் விளக்கி தான் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. சாத்தானின் பிள்ளைகள்னு உடனே அத்தனை ஊடகங்களுக்கு அண்ணன் சீமானை விமர்சித்து திட்டி நேர்காணல் கொடுத்த அமீர் அப்போ ஏன் எதுக்கு சொன்னார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அந்த பொழிப்புரையை ஏன் கொடுக்கல? பெரியாருக்கு கொடுக்குற அந்த பொழிப்புரையை ஏன் அண்ணன் சீமானுக்கு கொடுக்கல? எப்பயோ வாழ்ந்து முடித்த பெரியார் தொடர்ச்சியாக எப்படி பேசியிருக்கிறாருன்னு பார்த்து ஒரு கட்டத்தில் மாறுறாரு, இப்படி பேசுகிறாரு. அதுக்கு காரணங்கள் இருக்குது, நம்மளே காரணத்தை சொல்கிறோம். அதுக்கு ஒன்றும் ரொம்ப எளிது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஐயா காயிதே மில்லத்தை இருக்கும்போது நடக்கிறது தான் இது. அவர் திமுகவோட கூட்டணி வச்சுறாரு. அப்போ பெரியார் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. நீ எப்படி திமுகவோட கூட்டணி வைக்கலான்னு அவங்கள எதிர்க்கணும். அப்போ எதிர்க்க வேண்டியது ஐயுஎம்எல்லையோ இல்லை ஐயா காயிதே மில்லத்தையோ தான். ஆனால் என்ன பண்ணுறாரு? மொத்த சமூகத்தையும் எதிர்க்கிறாரு. அப்போ இது எவ்வளவு இழிவான அரசியல்! அரசியல் காரணத்துக்காக செஞ்சால் கூட இது எவ்வளவு கேவலமான அரசியல்! இந்த மாதிரி ஏதோ ஒரு சமூகத்தை இங்கே யாராவது திட்டினா ஏற்றுக்குவாரா அமீர்? இன்னைக்கு இருக்கிற எந்த தலைவராவது திட்டினா ஏற்றுக்குவாரா? அப்போ இதை பெரியார் செய்த ஒரு அளவுகோலும் சீமான் செய்த ஒரு அளவுகோலும் கூடவே 20 ஆண்டுகள் பழகிருக்கிறாரு. எடுத்து பேசி ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அப்போ கேட்கும்போது அதெல்லாம் பேசலைன்னு அவரே பதிவு செஞ்சதுனால தான் இதை சொல்கிறோம். நம்மளா ஏதோ யூகிச்சிட்டோ இல்லை அங்கே போய் கேட்டுட்டு வந்தெல்லாம் நான் சொல்லலை. அப்போ கொடுத்த நேர்காணல்களில் அவரே சொல்லியிருக்கிறாரு பேசலை அப்படின்னு. நீங்கள் நேராக பேசியிருக்கலாம்லன்னு கூட அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் முன்வைக்கப்படும் போது கேட்கலங்கிறத சொல்லிட்டு தான் அந்த நேர்காணல்களில் விமர்சித்து பேசுகிறார். அப்போது இந்த கேள்வி அடிப்படையில் உங்களுக்கு நல்ல பழக்கமுள்ள ஒருவர் சொல்லும் போது அவர்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லலாம்ல அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கேள்வியா இல்லையா? இதே அமீர் 2017 ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அதில் அண்ணன் சீமான் அப்போ ஒரு சிக்கல் போயிட்டு இருந்துச்சு. இந்த அன்பு செழியன்னு நினைக்கிறேன், ஒரு திரைப்பட வணிகர், அவர் காசு வட்டிக்கெல்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை அமீர் அப்போ ஏதோ ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அது என்னென்னா, அண்ணன் சீமான் சொன்னது கந்து வட்டிக்காரர்னு சொல்கிறீங்க, அவரை அதிக வட்டிக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். அது என்ன நீங்கள் மார்வாடியை சொல்லும் போது அப்படி சொல்ல மாட்டீங்க. ஆனால் தமிழை அவனாவது செஞ்சால் மட்டும் அவனை கந்து வட்டிக்காரன், கந்து வட்டி மார்வாடி அப்படின்னு நீங்கள் யாரையும் சொல்லலை. ஆனால் தமிழன் செய்யும் போது அதே மாதிரி காசு ஃபைனான்ஸ் கொடுத்தா நீங்கள் அவனை ஃபைனான்ஸுங்கிறீங்க, இவனை கந்து வட்டிக்காரங்கிறீங்க. அவனை ஃபைனான்ஸ்னால் இவனும் ஃபைனான்ஸ் தானே, அது ஏன் அப்படி அவங்களுக்கு வேறுபடுத்தி சொல்கிறீங்கன்ற பொருளில் தான் கேட்டிருக்காரு. அதை கேட்டதுக்கு அமீர் உடனே நீங்கள் எது சரியோ அதை சரின்னு செய்யணும் சொல்லணும், எது தவறோ அதை தவறுன்னு சொல்லணும், அது யார் செஞ்சா என்ன, அப்போ தான் நீங்கள் சரியான தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு அப்போ சொல்லியிருந்தார். அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் விமர்சித்தாலும் ரொம்ப கடுமையான நிலைக்கு இப்போ பேசுகிறது போல் பேசாமல் அப்போலாம் கொஞ்சம் ரொம்பவே பண்பட்ட நிலையில் ஒரு நட்பு முரண் மாதிரி தான் பேசுவார். அப்படி பேசின அமீர் எவ்வளவு கொச்சையா நீங்கள் மதம் சார்ந்த கருத்துக்களுக்கு தான் அண்ணன் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதை மாதிரி வரலாறு நடிகளும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரியார் எப்படி பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி இருக்காங்கல்ல, அவரே இஸ்லாமிய தீவிரவாதிங்கிற சொல்ல முத தமிழ்நாட்டில் பயன்படுத்தினா, அதுவும் சட்டப்பேரவையிலே பயன்படுத்தினது யார்? ஐயா கருணாநிதி. அது எப்படி அவருக்கு வேற அளவுகோல், பெரியாருக்கு வேற அளவுகோல், சீமானுக்கு வேற அளவுகோல்? இது எப்படி சரி? இந்த கேள்வி எழுமா எழாதா? 2017 அவர் பேசினாருன்னு நான் சொன்னது தான். அப்போது யார் பேசியிருந்தாலும் சரினா சரி, தவறுனா தவறுன்னு சொல்லணும். அப்படி தான் அண்ணன் சீமான் பெரியார் இப்படி பேசினது தவறு, கருணாநிதி இப்படி பேசினது தவறு, அது எந்த காலத்தில் பேசியிருந்தாலும் யார் பேசியிருந்தாலும் தவறு தான். இவ்வளவு ஆண்டுகள் பெரியாரோட கருத்துக்களை நான் பேசி வந்திருக்கிறேன், மேடைதோறும் முழங்கியிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு பிழையான கருத்துக்கள்லாம் பேசியிருக்கிறாருன்றது எனக்கு தெரிய வரும்போது நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அமீர் சொன்னது தானே சரியே சரிங்கிறாரு, தவறுங்கிறாரு. யாராக இருந்தாலும் சொல்கிறேங்கிறாரு. இதை தானே அமீர் செய்யணும்னு 2017 சொன்னார். அந்த அமீர் எதுக்கு இப்போது அவர் சொன்ன காரணம் இருக்கும், சூழல் இருக்கும்னு சொல்கிறாரு. இவர் சொன்னால் நேரடியாக எதிர்க்கிறாரு. இது எப்படி அளவுகோல்கள் வேறுபடுது? தனிப்பட்ட காரணங்கள் பார்த்தா கூட அமீர் அவர்களுக்கு அண்ணன் சீமான் மேலே அவ்வளோ கோவம் வரக்கூடாது, திமுக மேலே தான் வரணும். குறிப்பாக 2 செய்தி சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் அண்ணன் சீமான் கூட சேர்ந்து கைதான போது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டது யார்? அவர் மேலே, அமீர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவியது யார்? ஐயா கருணாநிதி, அவரோட அரசு தானே.
அப்போ அது சரி, நீங்கள் அது கூட கடந்து வந்துட்டீங்க, அது சரி, சரியான பார்வையினே வச்சுக்கோமே. இப்போ அண்மையில் என்ன நடந்துச்சு? ஒரு போதை வழக்கு வருது. அதில் அண்ணன் அமீர் அவர்களை தொடர்புபடுத்தி செய்திகள் வெளியாகுது. என்சிபி கடைசியில் அவர் வீட்டுக்கு சோதனைக்கெலாம் வராங்க. வரும்போது இந்த திமுக தரப்பு, இவர் எந்த தரப்புக்கெல்லாம் போய் நேர்காணல் கொடுக்குறாரு, யாருக்கிட்டலாம் நட்பு பாராட்டி பேசிகிட்டு இருக்காருல்ல, அவங்க யாருமே வாயை திறக்கல. அன்றைக்கும் முதலில் அண்ணன், எனக்கு தெரிஞ்சதுனால இந்த செய்தியை சொல்கிறேன், அண்ணன் அமீர்கிட்ட கூட அண்ணன் சீமான் அப்போ பேசலை. அன்றைக்கி வராரு, இந்த மாதிரி நடக்குது, அமீரை தொடர்புபடுத்தி பேசுகிறாங்கன்ற கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படும் போது, அமீர் என் தம்பி அப்படிலாம் செஞ்சுருக்கவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது, இதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை சிக்க வைக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் வெளியே வந்துடுவார், அதெல்லாம் எந்த சிக்கல் இருக்காதுன்னு உடனடியாக அந்த செய்தியாளர்கள் சந்திப்புலேயே தெளிவுபடுத்தினார் அண்ணன் சீமான். அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அண்ணன் அமீர் அரசியல் காரணங்களுக்காக எப்படி நடந்துக்கிறாரு. அப்போ இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு பல்வேறு காரணிகள், இப்போ நான் சொன்ன செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இன்னும் கூட பின்னாடி ஒரு செய்தி சொல்லணும்னா, இந்த திருமுருகன் காந்தி இருக்கார்ல, அவர் வந்து 2017 காலகட்டத்தில் நினைக்கிறேன் வெல்லும் தமிழீழம்னு ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்தினார். அதில் வந்து அமீர் மேடை ஏறி சில கருத்துக்களை பேசினார். அதாவது நீங்கள் ஏன் அண்ணன் சீமானை கூப்பிடலைங்கிறத வந்து நேரடியாக கேட்டது கரு பழனியப்பன். அமீர் அவர்களும் சில கருத்துக்களை பேசியிருந்தார். இப்படி பேசும்போது திருமுருகன் காந்தி அதுக்கு பிறகு கடுமையாக பேசினார். ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரம் கிட்ட பேசினார். அதில் வந்து யாரை கூப்பிடணும்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க ஆட்கள் செய்த பரப்புரையாக அந்த காலகட்டத்தில் என்னென்னா, அண்ணன் சீமான் தான் அமீரையும் கரு பழனியப்பனையும் அங்கே போய் அப்படி பேசுங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறத யாரோ சொல்லலை. அந்த கூட்டத்துக்கு உணவு ஏற்பாடு பண்ண நபர், உணவு ஏற்பாடுனா அதுக்கு ஸ்பான்சர் பண்ண நபர் வந்து என்னுடைய நண்பர் தான். அவரே என்கிட்ட சொன்னார், உங்கள் அண்ணன் தான் இப்படி ஆள் அனுப்பி பேசினாருன்னு அங்கே சொன்னாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் அடிப்படையில் என்ன இருக்குது தெரியுமா, யார் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்போது அவங்களுக்கு உறுதியாக தெரியல, ஆனால் இதை ஒரு பரப்புரையாக அன்றைக்கி முகநூலில் எழுதுறது, ட்விட்டரில் எழுதுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலையும் இவரே போயிட்டு அந்த மேடையில் பேசுகிறாரு. பேசும்போது ஆனால் சொன்னார், அண்ணன் சீமான்கிட்ட பேசினேன், நீ என்னை கலந்துக்க சொல்கிறாங்க, நான் கலந்துக்குவான்னு கேட்டேன், நீ கலந்துக்கோ தம்பி, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னு அண்ணன் சீமான் சொன்னாருங்கிறது தான் அமீர் அங்கே பதிவு செஞ்சார். இப்படி இருக்கிற சூழலில் இது எல்லாத்துலேருந்தும் ஒப்பிட்டு ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணன் சீமான் கட்சி தொடங்கி 2016 தான் முதல்ல தேர்தலில் போட்டிடுறாரு. அது பெரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2019 அதுக்கு முன்னாடியே கமலஹாசன் கட்சி தொடங்குறாரு. அமீர் அங்கேயும் போய் நட்பு பாராட்டுறாரு. ஐயா சகாயம் கிட்ட நட்பு இது மாதிரி பல பேர்கிட்ட ஒரு அப்போ நட்பு பாராட்டினார். ரஜினி கிட்ட கூட செய்த மாதிரி நமக்கு நினைவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது ஒரு 4 மடங்கு வளர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு வளர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு வளர்ச்சின்னு இது வளர்ந்து வரும்போது உண்மையிலே ஒரு தம்பியாக அதை மகிழ்ந்து கூட இருந்து கொண்டாடி இருக்க வேண்டிய அமீர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஏதோ ஒரு இந்த வளர்ச்சியை பார்த்து, அதாவது நம்ம கூட இருந்தது தானே, நம்ம அண்ணன் தானே, நம்மளோட சிறையில் இருந்தார், நம்மளோட படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், இப்போ இவ்வளோ பெரிய தலைவர் ஆகிட்டாருன்ற காழ்ப்புணர்ச்சி அமீருக்கு இருக்கோ அப்படிங்கிற கேள்வியை தான் நம்மை போன்ற இது எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறவங்களுக்கு தோணுது.